Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. Cloud technology ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு முன்னோடியா இருக்கிற இரண்டு முக்கியமான கம்பெனிஸ் Amazonோட AWS அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டோட Azure. இப்போ நீங்க cloud technologyல உங்களோட கரியரை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சூஸ் பண்றது நல்லது. ஆனா இந்த ரெண்டுக்குமே சில தனித்தன்மைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. AWS அப்படிங்கிறது அமேசான் நிறுவனத்தோடது. இது 2006ல தொடங்கப்பட்டது. இதுவே மைக்ரோசாஃப்ட்டோட Azure பார்த்துட்டீங்கன்னா 2010ல தொடங்கியிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி AWS ஓட மொத்த மார்க்கெட் ஷேர், அதாவது உலகில் உள்ள அனைத்து கிளவுட் சர்வீசஸ்லையும் AWS ஓட கிளவுட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 33% இருக்குது. இதுதான் உலகில் உள்ள அனைத்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்லையும் முதல் இடத்தில் இருக்குது. இது அடுத்து தான் மைக்ரோசாஃப்ட் Azureோட கிளவுட் சர்வீஸ் மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22%. AWS Azure காட்டிலுமே 4 வருஷம் முன்னாடி தொடங்கினது AWS ஓட அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில இடங்கள்ல அவங்களோட சர்வர்ஸை வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமெயில், யூடியூப்ல எல்லாம் இங்க நம்ம வீட்டில இருந்து ஏதாவது சேவ் பண்றோம் பாத்தீங்களா, அது நம்மளோட ஹார்ட் டிரைவ்ல கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகாது. அது இன்டர்நெட் மூலமா வேறொரு இடத்துல இருக்கிற சில சர்வர்ஸ்ல சேவ் ஆகும். அதெல்லாம் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில AWS பாத்தீங்கன்னா உலகமெங்கும் 26 இடங்கள்ல அவங்களோட சர்வர்ஸை வச்சிருக்காங்க. அது ஜியோகிராபிக் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜியோகிராபிக் ரீஜியன்லயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க டேட்டா சென்டர்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு நாட்டுல AWS ஓட சேவை எதுனா அந்த ஒரு நாடு ஜியோகிராபிக் ரீஜியன் சொல்லலாம். அதுல பல சிட்டிஸ்ல அவங்க டேட்டா சென்டர் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு சிட்டியும் நம்ம ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே மைக்ரோசாஃப்ட் Azure பார்த்துட்டீங்கன்னா உலகமெங்கும் 60 ஜியோகிராபிக் ரீஜியன்ல அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சில லிங்க்ஸ் கொடுக்கிறேன். அந்த லிங்க்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த AWS உலகமெங்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கு, Azure உலகமெங்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். சோ இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது Azure பார்த்துட்டீங்கன்னா AWS காட்டிலுமே உலகமெங்கும் பரவலாக பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா Azure 60 ஜியோகிராபிக் ரீஜியன்ல இருக்குது. ஆனா AWS பார்த்துட்டீங்கன்னா 26 ஜியோகிராபிக் ரீஜியன்ஸ்ல தான் இருக்குது. இந்த ஜியோகிராபிக் ரீஜியன் ஜோன்ஸ்ல இவங்க சர்வர்ஸ் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க சொன்ன பாத்தீங்களா, அதை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதாவது புதுசா ஜியோகிராபிக் ரீஜியன்ஸ்ல அவங்க சர்வர்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்க, டேட்டா சென்டர்ஸை உருவாக்குவாங்க. இது அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கும்போது நான் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அது மாறி இருக்கலாம். அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா கரண்டா எவ்வளவு ஜியோகிராபிக் ரீஜியன், எவ்வளவு ஜோன்ஸ்ல Azure இருக்கு, AWS இருக்கு அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த Azure AWS ஓட மார்க்கெட் ஷேரை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், அது எந்த ஜியோகிராபிக் ரீஜியன்ல இருக்குன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், அது எப்படி எனக்கு உதவ போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இதுக்கும் எதிர்காலத்துல நீங்க அந்த கிளவுட் டெக்னாலஜி படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் அதிகமா இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட சேவையை பெறுவதற்காக பல நிறுவனங்கள் அதுல முதலீடு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பல ஜியோகிராபிக் ரீஜியன்ல ஒரு கிளவுட் ப்ரொவைடரோட சர்வீஸ் இருந்ததுன்னா உலகின் பல இடங்கள்ல இருக்க நிறுவனங்கள் அவங்களோட சேவையை பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பல நிறுவனங்களில் கிளவுட் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். அதனால தான் இந்த கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் அப்புறம் எந்தெந்த ஜியோகிராபிக் ரீஜியன்ல இது இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்போ நம்ம AWS மற்றும் Azureோட சர்வீசஸை பயன்படுத்துற முன்னோடி நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். AWS கிளவுட் சர்வீசஸை பயன்படுத்துற சில முன்னோடி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக், டிஸ்னி பிளஸ், சோனி, இன்னும் பல நிறுவனங்கள் சொல்லலாம். இதுவே மைக்ரோசாஃப்ட் Azureோட கிளவுட் சர்வீசஸை பயன்படுத்துற நிறுவனங்கள் பார்த்துட்டீங்கன்னா BMW, சாம்சங், அப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுல அதிகபட்சமான நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் Azureோட கிளவுட் சர்வீசஸை பயன்படுத்துறாங்க. மைக்ரோசாஃப்ட்டோட வெப்சைட்ல ஒரு பிளாக் பிரகாரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல 95% கம்பெனிஸ் Azureோட கிளவுட் சர்வீசஸை பயன்படுத்துற அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. என்னதான் AWS Azure காட்டிலுமே 4 வருஷம் முன்னாடி தொடங்கி இருந்தாலும் நிறைய ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் Azure போறதுக்கு காரணம் இதுல
நிறைய கம்பெனிஸ் ஏற்கனவே மைக்ரோசாஃப்டோட மற்ற ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் போன்ற இன்னும் பல மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து கிளவுடுக்கு மூவ் ஆகணுங்கும் போது AWSல மைக்ரேட் ஆகிறத விட மைக்ரோசாஃப்டோட அஸ்யூருக்கு மைக்ரேட் ஆகிறது அவங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூருக்கு பெரிய பலமாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து AWS மற்றும் அஸ்யூர் என்னென்ன சேவைகள் கொடுக்குறாங்க, அதாவது என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, இந்த ரெண்டு கம்பெனிஸுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் 200க்கும் மேற்பட்ட கிளவுட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, அப்படி என்னென்ன சர்வீஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக கம்ப்யூட்டிங் பவர் கொண்ட விர்ச்சுவல் மெஷின்ஸ், அதுக்கப்புறம் கிளவுட் ஸ்டோரேஜ், அப்புறம் பிக் டேட்டா ப்ராசஸிங், அனாலிட்டிக்ஸ் போன்ற பல சேவைகள் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அஸ்யூர் பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் AWS காட்டிலுமே அவங்களோட சேவைகள் 5 மடங்கு விலை கம்மியாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அமேசான் அப்படிங்கிறது அதோட அடித்தளம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி கிடையாது. அது வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் டெக்னாலஜி கம்பெனியாக மாறி இருக்கு. ஆனால் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது அது உருவான காலத்திலேருந்தே அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. அதனால அவங்க வந்து இந்த கிளவுட் சர்வீசஸ் வந்து அமேசானை காட்டிலுமே 4 வருஷம் லேட்டாக தொடங்கி இருந்தாலுமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களால வந்து AWS காட்டிலையுமே கம்மி விலையில் அவங்களோட சேவையை கொடுக்க முடியுது. இது இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவங்க சேவை கொடுக்கும்போது அவங்க பில் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஏதோ சர்வீஸ் வாங்கினா அவங்க நமக்கு பில் பண்ணுவாங்க, நம்ம பணம் பே பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த அஸ்யூர் வந்து அவங்க சர்வீஸை கொடுக்கும்போது பில் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா பர் மினிட் பில்லிங் இருக்கு. அதாவது அஸ்யூரோட சேவையை 1 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பணம் கட்டுவோம். இதே AWS பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்லிங் எல்லாம் பர் ஹவரில் இருக்கும். இப்போ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ணாலுமே அடுத்த மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பணம் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா அஸ்யூருக்கும் AWSக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் கிளவுட் டெக்னாலஜியில் நான் கரியர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதில் வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த அஸ்யூர் AWS ரெண்டுலையுமே வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன், அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு கிளவுட் டெக்னாலஜியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷாலிட்டி ஸ்கில்ஸ்லையும் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது டேட்டா பேஸில் இல்லை அனாலிட்டிக்ஸில் இல்லை மெஷின் லேர்னிங்கில் அந்த மாதிரி தனிப்பட்ட ஸ்கில்ஸ்லையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதற்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அஸ்யூர்லையும் இருக்கு, AWSலையும் இருக்கு. இதில் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் பாருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த கிளவுட் டெக்னாலஜிக்கு ரொம்ப புதுசாக அப்படின்னா பிகினர் லெவல் இருக்கிற சர்டிஃபிகேஷனில் தொடங்குறது நல்லது. இந்த வீடியோவில் நான் வந்து சர்டிஃபிகேஷன் பார்த்த பற்றி நம்ம டீட்டெயிலெல்லாம் பார்க்க போகிறதுல ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த AWS மற்றும் அஸ்யூரில் இருக்கிற சர்டிஃபிகேஷன் பார்த்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, அதுக்கு தனி வீடியோ கூடியவர்களை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு AWS மற்றும் அஸ்யூர் கிளவுட் சர்வீசஸ் பற்றின சில தகவல் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த AWS படிக்கலாமா இல்லை இந்த அஸ்யூர் படிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதுதான் வாஸ்தவமான உண்மை. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அஸ்யூரை சூஸ் பண்ணுங்கள். இது வந்து கட்டாயம் அல்ல, AWSக்குள்ளே படிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கும் போது நீங்கள் அஸ்யூர் படிக்கும்போது உங்களால் அது கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வந்து AWS படிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் படிக்கலாம். ஏன்னா AWS மற்றும் அஸ்யூர் ரெண்டுக்குமே மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்குது. எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த சர்டிஃபிகேஷன் பார்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளவுட் டெக்னாலஜிஸ் பற்றி மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே தவிர உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக சில வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கிளவுட் டெக்னாலஜி படிக்கணும், ஆனால் எனக்கு எப்படி படிக்கணும், அதில் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.